ஏன் நீதிமன்றத்தில் நல்லா கேட்டுக்கங்க, நீதிமன்ற வரலாற்றில் இந்த கூட்டம் ஒரு வித்தியாசமான கூட்டம் என்பதனால் இது எப்படி நடக்கிறதுக்கு சாத்தியம்? ஏன் பொது சொத்துக்களை நீங்கள் சேதம் செய்கிறீர்கள்? பொது சொத்தை சேதம் செய்தால் அதற்கான பொறுப்பை அந்த கட்சி நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த வழக்கில் நீதிமன்றம் சொன்னது சமீபத்திலே? அதற்கான கைட்லைன்ஸ் விரைவாக வகுத்து கொடுக்கணும் அப்படின்னு திமுக கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உத்தரவை கொடுத்தது எதுக்காக அப்படி கொடுத்துச்சு? ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா சமீப காலங்களில் இந்த கட்சியினர் செய்த செயல். இப்போதும் சொல்கிறேன், அந்த தொண்டர்கள் பாவம் நிறைய பேர் அந்த தொண்டர்கள் மேல பாயிறாங்க. அவர்கள் ஒரு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கலாம், அல்லது விஜயிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கலாம், ஒரு ப்ராமிசிங் லீடராக அவர்களுக்கு அவர் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் இப்போது வாங்க, விஜய் மேல பொறுப்பு சொல்ல முடியாது, அரசத்தான் பொறுப்பு சொல்லுவோம். சரிங்க, ஒரு வாதத்துக்கு அண்ணாமலை சொல்றதை ஏற்றுக்கொள்வோம். இப்ப அடுத்த கட்டத்துக்காக விஜயை பத்தி கேட்டிருக்கோம்ல, கேட்டாரா? நீங்க அண்ணா அப்படி பொறுப்பு இருக்கணும், அப்படி லேசா பட்டு மேடம். இதுல என்ன கணக்கு பண்றாங்கன்னா, இந்த மரணத்திலும் வியாபாரம் செய்கிறார்கள் பழனிசாமியும் அண்ணாமலையும். விஜய்க்கு ஆதரவாக பேசுவதன் மூலமாக தன்னுடைய கட்சிக்கு அவரை ஆதரவாக இழுக்க முடியுமா என்று மட்டமான, கேவலமான, இழிவுகரமான, இரண்டாம் தரமான அரசியலை அண்ணாமலையும் பழனிசாமியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்க கட்சிக்கு விஜயுடைய ஆதரவை கொண்டு வர வேண்டும். இந்த நேரத்தில் அவர் அகப்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி பெரிய நெருக்கடி, மாற்ற கருத்தே இல்லை. இப்போ ஒரு நிகழ்வு நடக்குதுங்க, மக்கள் இவங்க சொல்றாங்கன்னா மக்களுக்கு தெரியும், யாருடைய பொறுப்புன்னு தெரியும் மக்களுக்கு சொல்றாங்க. மக்களுக்கு தெரியும், இதுக்கு காரணம் விஜய் இல்ல. யார் காரணம்? காவல்துறை, அரசு காரணம். சரி, மக்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, மக்கள் கொதிநிலையில் இருக்கிறாங்கல்ல, முதலமைச்சர் வந்தார்ல, அதே மக்கள் கொதிநிலையில் இருக்கும்போது விஜயம் வரல. அதே மக்கள் கொதிநிலையோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க தான் சொல்றீங்க இதுக்கு காரணம்லாம் அரசு தான், எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். அப்படி கொடுத்தாங்க, குறுக்கலான இடத்த கொடுத்தாங்க, கரண்ட் கட் பண்ணது யாருன்னு அந்த ஜெனரேட்டர் ரூம் பக்கத்துல நின்னுட்டே ஒரு பையன் பேட்டி கொடுத்துருக்கான். அந்த ஜெனரேட்டரை டச் பண்ணி மேல ஏறதுனால அதுக்கு என்னங்க செய்யும் கவர்மெண்ட்? அப்ப கரண்ட், அதாவது இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணு இல்ல, நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். இதே கூட்டத்துல ஷாக் அடிச்சு ஒரு 10 பேர் இறந்துருந்தா என்ன இருக்கும்? நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? அதுக்கு யார் காரணம் சொல்லியிருப்பீங்க? கூட்டத்தை கட்டுவாரியம் விஜய் காரணம் இல்ல, மின்வாரியம் காரணம். ஏன்னா இவ்வளவு கூட்டம் ஏறுது தெரியல, கரண்ட் கட் பண்ண வேண்டியது. இப்ப கட் பண்ண என்ன சொல்றீங்க? வேணும்னே கட் பண்ணி இருட்ட உண்டாக்குனாங்க. அப்ப மாப் கண்ட்ரோல், இந்த மாப, இந்த கூட்டத்தை, இந்த கும்பலை கண்ட்ரோல் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? எனக்கு இப்ப கூட சொல்றாங்க ஓப்பனா பிராங்கா, ஒரு கட்டம் வரை தான் அரசு கண்ட்ரோல் செய்ய முடியும். நீங்கள் திட்டமிட்டே கட்டுக்கடங்காத கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள். நீங்க கொடுத்த 10,000க்கு மேல 25,000க்கு பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு காவல்துறையின் மூலமாக. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட்.